வணக்கம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். சிவகீரையோட பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் ரொம்ப ஆழமானவை. ஐயாவோட பாடல்கள் எல்லாமே ஆழமானது தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டறை, வேத்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவும், மாத்திரை போது முல்லை மறுத்து தொக்க வள்ளிரேல், சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே. இது சிவகீரையோட பாடல். இந்த பாடல் நீங்கள் இந்த பிராமண கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பையருங்கன்னு சொல்கிறோம். தமிழ் அதுக்கு பேர் அந்தணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிராமண கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா, சித்தர்கள் வாழ்ந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான வழிபாடும் பொய் வழிபாடும் கலந்து இருந்துச்சு. இப்போ இந்த பிராமணர்கள் அப்படின்றவங்க பொய்யான வழிபாட்டை போத்திட்டு இருந்தாங்க. அதாவது சித்தர்களை இயற்கையை கொண்டுட்டு இருந்தாங்க. செடி மடி, செடி கொடி, மரம், இலை எல்லாத்தையுமே இயற்கையை கும்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் இயற்கை தனக்குள்ளே இருக்குது, பஞ்சபூதம் தமக்குள்ளே இருக்குது அப்படின்னு உணர்ந்து தனக்குள்ளே இறைவனை தேடினவங்க சித்தர்கள். அவங்களுக்கு பழைய மொழியில் நிறைநிலை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவங்க அதை நிறைய விஷயத்தை மாற்றுறாங்க. புற வழிபாட்டை அதிகப்படுத்துகிறாங்க. வேதங்கள் ஓதுறது, மந்திரங்கள் சொல்கிறது, விக்கிரகங்களை பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி வெளி வழிபாடுகளை பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம், அதெல்லாம் சொல்லலைண்ணா. நான் சொல்ல வந்தது, இறைவன் உள்ளே இருக்கார். மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு தான் செய்கிற செயலை இறைவனை நினச்சிட்டு பரிபூரணமாக இறையை தனக்குள்ளே உணர்ந்து அவங்க செய்கிற செயல் எல்லாமே இறைவனோட தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இறைவனோட செயல் தான். நீங்கள் உணர்ந்தாலும் ஒன்று தான், உணராட்டியும் அப்படி. அந்த ரெண்டு விஷயந்தான் மாறுபடுதே தவிர இயக்கம் என்னமோ இறையோட இயக்கம் தான். அதை உணர்ந்தவங்க உணராதவங்க ரெண்டு பேர் தான். ஸோ அதில் இந்த பாட்டு கொஞ்சம் ஆழமாக இருக்கும், கொஞ்சம் கடுமையான விமர்சனமாக இருக்கும். சிவகீரை அப்படி தான் எழுதி வச்சுருக்குறாங்க. ஆனால் உண்மை தான். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டாரை. சாத்திரம், இந்த சாஸ்திரங்கள்னா என்ன? வேதம், புராணம், இதிகாசம். இவங்களை பார்த்து சிவகீரை ஒரு கேள்வி கேட்குறாரு. அதில் தான் இந்த சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டறை. சாத்திரங்களை வகுத்து வைத்து சட்டப்படி ஓதணும், முறைப்படி ஓதணும்னு வகுத்து வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இது என்ன கேள்வின்னு பார்ப்போம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டறை, வெத்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ. அதாவது நீ சாக போகிறோம் இல்லையா, நம்ம எல்லாருமே சாவோம். சாவரப்ப அப்படின்னு ஒரு மூச்சு இழுத்து விடுவோம். அப்படியே அந்த மூச்சு அந்த இங்கே நெஞ்சிலேருந்து வந்து அப்படியே விம்மி வெளியே வரும். கடைசி மூச்சு நீங்கள் சாவர பேராக பார்த்தீங்கன்னா மூச்சு ரொம்ப அப்படி இழுத்து விடுவாங்க. அந்த மூச்சு ரொம்ப ஆழமாக இருக்கும். வேத்திரைப்பு அது இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். இப்போ இந்த மாதிரி சாகர கிடக்கிறவன்ட்ட வேதம் வந்து உனக்கு உதவுமா? வேதங்கள் தப்பாக சொல்லலை. வேதம் இறைவனோட தான். இறைகிட்டேருந்து தான் இங்கே எல்லாமே வந்துச்சு. ஆனால் இங்கே சிவகீரை சொல்ல வர்றது வேறு. அது சரியான விஷயத்தில் புரிஞ்சுக்கணும்.
வேத்திரைப்பு, சாவரப்போ வர அந்த மூச்சு கடைசி மூச்சு. அப்போ வேதத்தை படித்தா இறைவன் வந்துடுவாரா, உதவிடுவாரான்னு கேட்குறாரு. அப்போ இல்லை, அதுக்கான வழிமுறையை சொல்கிறாங்க ஐயா. என்ன வழி? வேத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போது மும்முள்ளே மறித்து தொக்க வல்லிரேன். மாத்திரைன்றது ஒரு ஒரு டைமிங். மாத்திரை இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாத்திரை உச்சரிக்கிறப்ப கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வினாடி, நொடி, நிமிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாத்திரைன்றது ஒரு அளவு. அந்த மாத்திரைன்றது ஒரு சின்ன ஒரு குறியீடு, சரிங்களா, சின்ன டைமிங் தான் அது. அந்த ஒரு நிமிஷமாவது இந்த சதா ஓடிக்கிட்டு இருக்க இந்த மனசை யாரை நிப்பாட்டுறாங்களோ, நிறுத்துகிறாங்களோ, மாத்திரை போதும் உள்ளே மறித்து தொக்க வல்லிரேல். ஒரு நிமிஷம் சதா ஓடிட்டுருக்கிற அந்த மனசை நிப்பாட்டி உனக்குள்ளே பாரு அப்படின்றார். இந்த மனம் ஓடிக்கிட்டு தானே இருக்குங்க. சதா செய்ய போகிற வேலையை நினச்சி ஓடுது, செய்ய வேண்டிய வேலையை நினச்சி ஓடுது, பழைய காலத்திலே இருக்குது. அவன் எவ்வளோ விஷயம் மனசில் குப்பையாக போட்டு வச்சுருக்குறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீ என்ன பேசிட்ட, நீ அப்படி பேசிட்ட, நீ இப்படி பேசிட்ட, இகழ்ச்சி, பல நல்ல ஞாபகங்கள், பல கெட்ட ஞாபகங்கள். ஆனால் மனம் இயங்கிட்டே தான் இருக்கு. அதை நிற்கிறதே கிடையாது. அதை நிற்கிறதுக்கான வழிமுறையை சொல்கிறாங்க. மனம் ஒடுங்கினா தான் நம்ம இறையை உணர முடியும். சதா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மனசு, அதை வச்சு நீங்கள் எதுவுமே உணர முடியாது. ஏன்னா ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு எல்லையே கிடையாது. கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்கோம் மனசு. இங்கிலீஷில் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பனையில் வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. எதிர்காலத்துலேயும் நிகழ்காலத்துலேயும் நான் ஃப்யூச்சரில் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறது, இல்லாட்டி பழைய கால பழைய நினைவுகளை யோசித்து வருத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று இன்பம் இல்லாட்டி துன்பம். ஆனால் மனசு சதா சர்வ காலமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் சதா ஓடிக்கிட்டு இருக்கிற மனசை மாத்திரை போதும் உள்ளே மறித்து தொக்க வல்லிர. அந்த மனசை நிறுத்திட்டீங்க அப்படின்னா சாத்தரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தி அப்படின்றார் ஐயா. சித்தியே அப்படின்ட்டு சாத்திரப்பை நோய்கள்னால் இறைவனை நம்ம உணரணும்னா நம்ம உள்ளே போகணும். சிதறி உள்ளே தான் போனாங்க. ஊராக சுற்றலாம். ஊராக சுற்றவங்க சிவத்தை உணர மாட்டாங்க. தனக்குள்ளே சிவம் இருக்குது அப்படின்னு உணர்ந்தவங்களுக்கு அவங்க ஊராக சுற்றினாலும் அவங்க மனசு நின்று போயிடும். சரிங்களா? இப்போ என்னடா சொல்ல வரேன், ஊர் சுற்றுன்றானா, தீர்த்த யாத்திரை போக சொல்கிறானா, இல்லை உட்காந்த இடத்துல இறைவன் நினைக்க சொல்கிறானா அப்படின்னா மனம் நிற்கணும். சரிங்களா? மனம் நின்றுச்சுன்னா நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யாட்டும் சரி, தியானம் செய்கிறப்பையும் சரி, எல்லா சமயம் மனம் அமைதியான மனநிலையில், சமமான மனநிலையில் இருக்கும். அந்த சமமான மனநிலையில் இருக்கும் மனது தான் இறைக்க சொந்தம். அமைதியான மனநிலை அதுதான் நமக்கு சிவத்தை உணர்த்தும். மற்றது எதுவுமே பிரயோஜனமற்றது, பிரயோஜனம் இல்லாதது. அப்போ சதா ஓடிட்டுருக்குற இந்த மனசை ஒரு நிமிஷம் நான் நிப்பாட்டிட்டேன்னா அந்த சாத்திரங்கள் குப்பைகள் சொல்கிறேன்னா உண்மை இல்லாத நிறைய சொல்லி வச்சுருக்குறாங்க. சாஸ்திரங்கள்ன்ற பேரில் அந்த நோய் எப்படி வரும்ன்ற இறைவன், அந்த நோயின்ற சிவாக்கிறையா உண்மை. இறைவனை உணர்றதுக்கு உயிரை உணரும். இந்த உயிர் எல்லாத்துக்குள்ளே இருக்கு, எல்லாமாவும் இருக்குது. வள்ளல் பெருமான் சொல்கிறது 2 விஷயம்தான். ஜீவகாரண்யம். ஒன்று உயிருக்கான ஊதியம் தவம். தவம்னா நானும் காலம் இல்லாமல் உட்கார்றது. தியானம்ன்றது கொஞ்ச நேரம் உட்கார்றது. கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தவம்ன்ற நிலைக்கு நம்ம போக முடியும். கொஞ்சமாக பயிற்சி செய்கிறாங்க. அதுக்கு தானே இந்த மனுஷ உடம்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த சாஸ்திர குப்பைகள், உண்மை இல்லாத குப்பைகளை ஒதுக்கிட்டீங்கன்னா அது நோயின்றாரு சிவாக்கிரையா. ஆமாம், இந்த நோய்கள் எதுக்கு? சத்தி முத்தி சித்தி. சக்தின்னா என்ன? ரொம்ப எளிமை. நீங்கள் தியானம் பண்ணுறப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தோட பேராற்றல் உங்களுக்குள்ளே இறங்கும். அது சக்தியை கொடுக்கும்.
ஆத்ம விசாரம் பத்துறப்ப நான் யார், இந்த உடல் யார், உயிரோட தன்மை என்ன, எதுக்கு இங்கே வந்திருக்கேன், எதுக்கு உடம்பில் இருக்கேன், என்ன பண்ணணும், நல்வினைனா என்ன, தீவினைனா என்ன, திருவினைனா என்ன, கர்ம வினைனா என்ன, இந்த மாதிரி ஆத்ம விசாரணை பண்ணுறவங்களுக்கு பண்ணிகிட்டே வர உள்ளே போக பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. உண்மை இல்லாதெல்லாம் விலகிக்கிட்டே வரும். அப்போ உண்மையான இறை உணர முடியும். உண்மை அல்ல இது இல்லாத இதை எடுத்துட்டால் உண்மையை உணர முடியும். இருள் போயிடுச்சுன்னா ஒளி வரும். மனம் இருளில் இருக்கிறப்ப கெட்ட எண்ணங்களெல்லாம் நம்ம போட்டு மூடி வச்சுக்கிறோம். சுயநலம், பேராசை, வஞ்சம், சூது, வெறுப்பு, ஆசை, அளவுக்கு மீறின ஆசை, பொய்கள், கபடு, நாடகம், இதெல்லாம் மனசுலேருந்து எடுக்கணும். அப்போ அந்த இருள் அறுத்து போயிடுச்சுன்னு வைங்களேன். மனசு தேவையில்லாததை எடுத்துட்டா தேவையான இறையை நம்மளால் உணர முடியும். சரிங்களா? அப்போ சாத்திரப்பை நோய்களை விட்டு இந்த உயிரான சிவத்தை எனக்குள்ளே நான் உணர்றப்ப எனக்கு பிரபஞ்ச பேராற்றல் சக்தியாக கிடைக்கும். அது எனக்கு முக்தினா என்னன்னு சொல்லித்தரும். முக்தின்றது வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்டேருந்து நீங்கள் விலகி நின்று பற்று இல்லாமல் வாழ்கிறது, எதன் மேலேயும் பற்றற்ற நிலையில் இருப்பது, பற்றற்ற கண்ணே பிறப்பறக்கும். அதுக்காக எல்லாம் சாமியாராக போங்க அப்படின்னு சொல்ல வரல. குடும்பத்தோடு இருங்க, எல்லா விஷயங்களும் செய்யுங்க, ஆனால் எல்லாத்துலேருந்து தள்ளி நின்று பாருங்கள். வேலைக்கு போங்க, மனைவி மக்களோட சந்தோஷமாக இருங்க, நல்ல உணவை சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க. இந்த மாதிரி வாழ்க்கையை கொஞ்சம் விழிப்பு நிலையை கொண்டு வந்துட்டிங்கன்னா முக்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். முக்தினா உயிர் பக்குவ நிலையை சொல்கிறாங்க. உயிருக்கு பற்றற்ற தன்மை வந்துடும். அவங்க நாட்டோட பிரதம மந்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் ஒரு பரவாயில்ல, இல்லை தடைக்கோடி பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த உயிரோட தன்மை உணர்ந்தவங்க எல்லாருக்குமே முக்தி தான். அவங்க பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் பற்று இல்லை அப்படின்றப்ப நமக்கு பிறப்பும் இல்லை. ஏன்னா இங்கே ஆசை இருந்தால் தானே வரும். ஆசை இல்லைன்னா இங்கே என்ன வேலை? ஆசையற்ற இடமே ஆனந்தத்தின் இருப்பிடம். ஒவ்வொரு ஆசையும் ஒரு பிறப்புக்கு வழிவகுக்கும். அதுக்காக எல்லாம் சாமியார் அப்பங்கன்னு சொல்லலை. எதன் மேலேயும் வெறி கொண்டு தெரியாதுங்க, அட்டாச்மெண்ட் வைக்காதுங்க. அட்டாச்மெண்ட் பற்று ஒன்று தான். அதனால் பெயின் தான் வரும். சரிங்களா? பற்றற்ற கண்ணே பிறப்பறக்கும். உண்மை ஒன்று தான். இப்போ சாத்திரப்பை நோய்கள் இல்லாமல் சக்தி, முக்தி, சித்தி ஆயிரும். சித்தின்றது இந்த உயிர் சித்த நிலை, சித்தான அறிவை உணர்ந்து சிவமான நிலையில் நிலைத்திருக்கும். அதுதான் சித்தி. சித்தான இந்த பிரபஞ்ச பேராற்றல், பேரறிவான இறைக்கவனை தனக்குள்ளே உணர்ந்து இறைவன் அந்த ஜீவன், சிவத்திட்டேருந்து வந்த அந்த ஜீவன், இறைவன்கிட்டேருந்து வந்த அந்த வித்து சித்தி ஆயிரும். சித்தின்னா பூரணப்பொருள். அவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த செயல் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாமல் இருந்தாலும் ஒன்று தான். இது எதிர்பார்ப்பும் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாத ஏமாற்றமும் இல்லை. வந்தாலும் ஏன் வந்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. தன்னை விட்டு சொத்து போனாலும் ஏன் போனாலும் கேட்க மாட்டாங்க. யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, அது இறைவனின் கருணை. இறைவனே அதை தீர்மானிக்கட்டும்னு பூரண சரணாகதியில் வாழ்ந்து உயிரான சிவத்தை தனக்குள்ளே எப்பயுமே உணர்ந்து தனக்கும் மற்றவங்களுக்கும் இசைவாக வாழ்ந்து தொண்டு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இவங்க தான் சித்தி நிலையை பெற்ற சித்தர்கள், பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள். இவங்க நிலை தான் மிகப்பெரியது. இதுக்கு நீங்கள் எல்லாம் முடியாதுன்னு கிடையாது. எல்லோரும் நம்மளை மாதிரி சாதாரண பிறந்து தன்னை உயர்த்திக்கிட்டவங்க தான். அதனால் நீங்களும் இந்த மனித உடம்பில் இருக்கிறப்ப என்ன திருத்திக்கணும்னு உங்களை பார்த்து கேளுங்க, ஆத்ம விசாரணை பண்ணுங்கள். உங்களை குற்றத்தை திருத்திக்கிட்டிங்கன்னா இப்படி வெளியே காட்டுறக்கோ இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு காட்டுற இந்த கை தனக்குள்ளே இருக்கிற குறையை திருத்திக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது சிவத்தை உணர்ந்து நல்ல நிலைக்கு தன்னை உயர்த்திக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற குப்பைகளை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம்.
மற்ற அனைத்தும் பயனற்ற செயல்களே. சிவோகம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும்